ஓம் ஸ்ரீ சிவபராயை நமஹ ஓம் என்பது ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தின் 410வது நாமா. ஓம் ஸ்ரீ சிவபராயை நமஹ என்று அடிக்கடி கூறலாம். கரோமி தொத் பூஜாம் சபதி சுகதோ மே பவ விபோ விதித்வம் விஷ்ணுத்வம் திசசி கலு தஸ்யாஹா பலமிதி. ஆதிசங்கரின் ஸ்ரீ சிவானந்த லகரியின் 23வது ஸ்லோகம் இதுதான். சங்கரரின் முன் சிவன் பிரத்யக்ஷமாக அவர் துருவன் போல குழந்தை மனமுடையவராய், ஹே சிவனே, தொத் பூஜாம் கரோமி, என் மனத்தை உனக்கு தந்துவிட்டேனப்பா, அதனால் தொத்து பூஜாம் கரோமி, இனிமேல் உன்னை பூஜை செய்ய சொல்ல வேண்டியது நீதான் என்கிறார். யார் அந்த வேலையை செய்ய வேண்டும்? சங்கரரின் மனம் அதுதான் செய்ய வேண்டும். சிவனிடம் அர்ப்பணித்த பின் அவனென்றோ வேலை செய்ய வேண்டும் என்கிறார். இன்னொன்றும் தேவை என்கிறார். முதலில் பூஜை செய்யவை. உடனடியாக சபதி சுகதோ, சுகங்களை மோக்ஷ பரியந்தம், மோக்ஷம் உட்பட அனைத்தையும் கொடு என்கிறார். சிவன் என பிரம்ம பதவி, சிவனோ பிரம்ம பதவி வேண்டுமா, விஷ்ணு பதவி வேண்டுமா, இப்படி வேறு ஏதாவது தரட்டுமா என்கிறார். விதித்வம் விஷ்ணுத்வம் திசசி, அதையெல்லாம் கொடுத்தால் நான் என்ன செய்வேன் என்கிறார். மிக அழகான அர்த்தம். சிவபராயை நமஹா என்றாலும் அதுவேதான். சிவபராயை நமஹா என்னும் பொழுது ஒரு முறைதானே சொல்கிறோம். சிவ மங்களங்களுக்கு இருப்பிடமான அன்னையை பரா மிக உயர்ந்தவளாக பார்க்கிறோமே என்று ஒரு முறைதான் சொல்லுகிறோம். ஆனால் பலன் சிவானந்த லகரியில் மனத்தை கொடுத்தேன், பூஜை செய்யவை, எத்தனை முறை என்று சொல்லவில்லை சங்கரர். பிரம்மா விஷ்ணுவுக்கு சமமாக ஆக்கிவிடாதே என்கிறார். அதுபோல ஒரு முறை சொன்ன சிவபராயை என்னும் நாமா பூமியில் சிறிது விதைத்தால் எவ்வளவு எண்ணிக்கையின்றி வளர்ந்து வயலில் அத்தனை பலன் கொடுக்குமோ, அதுபோல அம்மா உன் ஒரு நாமாவை ஒரு முறை சொன்னாலே கணக்கில் அடங்கா முறை சொன்னது போல் ஆகிறதே என்கின்றனர் அனுபவபூர்வமாக உணர்ந்த வஜினி வாக்தேவதைகள். சொல்ல ஆரம்பிக்கலாமே. ஓம் ஸ்ரீ சிவபராயை நமஹா ஓம் என்று உயர்ந்த சக்தியான மங்கள ரூபிணியான அவளை. குருஜி பட்டம்மாவிற்கு நமஸ்காரம். பிரியமுடன் சந்திரா.